வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஸ் அசிட்டைல் அஸ்டனேட்டோ காப்பர் 2 அல்லது காப்பர் அசிட்டைல் அஸ்டனேட் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தயாரித்தல், பண்புகள் மற்றும் பயன்பாடுகளை தமிழ்ல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது காப்பர் அசிட்டைல் அஸ்டனேட்டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நமக்கு தேவை காப்பர் குளோரைடு, டைஹைட்ரைட் மற்றும் அசிட்டைல் அசிட்டோன். அதை ஒரு பேஸ் முன்னிலையில நம்ம வினைப்படுத்தும் பொழுது நமக்கு காப்பர் அசிட்டைல் அஸ்டனேட் காப்பர் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்குது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பிளேனார் அமைப்புல இருக்கு. இதனுடைய கலர், அதாவது நிறம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ பிரைட் ப்ளூ சாலிட். இங்க காப்பர் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் 2+ ஸ்டேட்ல இது இருக்கு. காப்பர் குளோரைடுக்கு பதிலாக நம்ம காப்பர் சல்ஃபைட் அல்லது காப்பர் நைட்ரேட் போன்ற சால்ட்டையும் நம்ம இதற்காக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு இந்த காப்பர் அசிட்டைல் அஸ்டனேட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த காப்பர் அசிட்டைல் அஸ்டனேட்டோட பயன்பாடுகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 முக்கிய பயன்பாடுகள் இருக்கு. இதை தவிர இதற்கு பாத்தீங்கன்னா பிற பயன்பாடுகளும் இருக்கு. எடுத்துக்காட்டா இதை லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸா பயன்படுத்துவாங்க, சில கப்ளிங் வினைகள்லையும் பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் நம்ம இங்க பார்க்க போறது கார்பீன் பேஸ்டு ரியாக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கார்பீன் பேஸ்ட் ரியாக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்க போறது சைக்ளோப்ரோபனேஷன், இலைடு ஃபார்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறோம், இன்சர்ஷன் ரியாக்ஷன் மற்றும் வினைலகஸ் உல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கார்பீன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல பேசிக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்பீன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பீன் ஒரு நியூட்ரல் டைவலன்ட் கார்பன் மாலிகூல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான் நாட் ஷேர்ட் வித் எனி பாண்ட்ஸ். இதைத்தான் நம்ம கார்பீன் அப்படின்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டா இந்த ஸ்பீசிஸை பாருங்க. கார்பனுக்கு 4 வேலன்சின்னு தெரியும். 2 எலக்ட்ரான் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் இந்த ஸ்பீசிஸ்ல இருக்கு. இதைத்தான் நம்ம கார்பீன் சொல்றோம். கார்பீன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வகைப்படுத்தலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா சிங்கிளட் கார்பீன், இன்னொன்னு ட்ரிப்ளட் கார்பீன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு அந்த ஸ்பீசிஸ்ல அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை வகைப்படுத்தலாம். பொதுவா பாத்தீங்கன்னா பெரும்பாலான கார்பீன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டு, அதாவது அதனோட லைஃப் டைம் ரொம்ப குறைவு. இருந்தாலும் சில ஸ்டேபிள் கார்பீனும் நமக்கு தெரியும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பாத்தீங்கன்னா என் ஹெட்ரோசைக்ளிக் கார்பீன்ஸ்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் ஸ்டேபிள் கார்பீனா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிங்கிளட் கார்பீன் மற்றும் ட்ரிப்ளட் கார்பீனை பற்றி பார்க்க போறோம். முதல்ல சிங்கிளட் கார்பீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது சிக்மா ஆர்பிட்டால், அதாவது ஹைபிரிட் ஆர்பிட்டால். இது பாத்தீங்க அப்படின்னா பி ஆர்பிட்டால். இப்ப இந்த அன்சேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு சிக்மா ஆர்பிட்டால்ல இருந்து எம்டி பி ஆர்பிட்டாலா இருந்துச்சு அப்படின்னா அது சிங்கிளட் கார்பீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிங்கிளட் கார்பீனோட பண்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்போகேட்டையான் பண்பு இருக்கும், ஒரு கார்போ ஆனையான் பண்பும் இருக்கும். இது சேம் கார்பன் ஆட்டத்துல இருக்கனால இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிளட் கார்பீனுக்கு நியூக்ளியோபிலிசிட்டியும் இருக்கும், எலக்ட்ரோபிலிசிட்டி இந்த இரண்டுமே இருக்கும். இந்த இரண்டுமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய குழுக்கள் ஆர் அல்லது R1 இந்த 2 குழுக்களை சார்ந்துதான் இங்க இருக்கக்கூடிய கார்பீன் எலக்ட்ரோபிலிக்கா இருக்கா இல்ல நியூக்ளியோபிலிக்கா இருக்கா அப்படிங்கிறத இந்த இது டிசைட் பண்ணும். பெரும்பாலான நேரங்கள்ல இந்த R1 குழு இந்த சிங்கிளட் கார்பீனை நன்றாக ஸ்டெபிலைஸ் பண்ணும். இதனோட ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த R1க்கு இடைப்பட்ட ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிளட் கார்பீன்ல 100ல இருந்து 110 டிகிரியா இருக்கு. அதே இது இப்ப ட்ரிப்ளட் கார்பீனுக்கு வருவோம். ட்ரிப்ளட் கார்பீன்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்மா ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரானும் பி ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரானும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரிப்ளட் கார்பீன் சொல்றோம். இதனுடைய கேரக்டர், அதாவது இதனுடைய பண்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பை ரேடிக்கல் பண்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இதுவும் சிங்கிள் எலக்ட்ரான், இதுவும் சிங்கிள் எலக்ட்ரான். அப்ப இது ஒரு ரேடிக்கல் மாதிரி ஒரு பிஹேவ் பண்ண கூடியது. இதனுடைய ஆங்கிள் பார்ப்போம். R1க்கு இடைப்பட்ட ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் 130ல இருந்து 150 டிகிரியா இருக்கும்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது மெட்டல் கார்பின். ஏன் இங்க மெட்டல் கார்பினை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட் வந்து ஒரு மெட்டல் கார்பின் ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட்டை வச்சு நம்ம மெட்டல் கார்பினை நம்ம உருவாக்கலாம். ஸோ இங்க மெட்டல் கார்பினும் மெட்டல் கார்பினாயினாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மெட்டல் கார்பின் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கார்பின் வந்து மெட்டல் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியதை தான் நம்ம மெட்டல் கார்பின் அப்படின்னு சொல்றோம். இதே இது கார்பினாய்டு அப்படின்னா ஒரு கார்பன் சென்டர்ல ஒரு மெட்டல் வந்து அட்டாச் ஆயிருக்கு, அதை தொடர்ந்து ஒரு லீவிங் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பினோட ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீசிஸை வந்து நம்ம கார்பினாய்டு அப்படின்னு சொல்றோம். அதனோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ கார்பினுக்கு எப்படி இருக்கோ அதை போலவே இந்த கார்பினாய்டு ஸ்பீசிஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த கார்பினாய்டு அல்லது கார்பின் இதை வந்து எந்த மெட்டல்ஸ் மூலமா நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான டிரான்சன் மெட்டல்ஸ் பயன்படுத்தலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா காப்பர், ரோடியம், பெல்லாடியம் போன்ற டிரான்சன் மெட்டல் சால்ட்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மெட்டல் கார்பினாய்டு ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாம மாலிப்டினம், அயன் போன்றவற்றை கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கார்பினாய்டு ஸ்பீசிஸை உருவாக்குறதுக்கு. சரி, இந்த கார்பினாய்டு ஸ்பீசிஸ்க்கு எது ப்ரீகர்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா டயசோ காம்பவுண்ட்ஸ்களை பயன்படுத்துவோம். அதாவது ஒரு டயசோ காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு இந்த மெட்டல் சால்ட் கூட வினைப்படுத்தும் பொழுது நமக்கு மெட்டல் கார்பின் அல்லது கார்பினாய்டு ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அதனுடைய ஸ்ட்ரக்சர் மற்றும் அதோட பாண்டிங் நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு சிங்லெட் கார்பின் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கார்பின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான், அந்த 2 எலக்ட்ரான் வந்து மெட்டல் சென்டருக்கு வந்து அது கொடுக்குது. அப்படி கொடுக்குறப்ப இங்க என்ன நடக்குது, சிக்மா பாண்ட் வந்து நமக்கு உருவாகுது. அதே வேளையில மெட்டலோட டி ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, பேக் பாண்டிங் போகுது. பேக் பை பாண்டிங்ல போய் வேக்கன்ட் பி ஆர்பிட்டாலுக்கு அது எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு மெட்டல் கார்பின் ஆர் கார்பினாய்டு ஸ்பீசிஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்மா பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது கார்பனுக்கும் மெட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே வேளையில இந்த பேக் பாண்டிங், இந்த பை பாண்டிங் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வீக் அல்லது மாடரேட் பாண்ட் வந்து ஸ்டெபிளா இருக்கும். சரிங்களா? அதே வேளையில அதோட எலக்ட்ரோபிலிசிட்டியும் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து நல்ல மெட்டல், இந்த மாதிரி கார்பின் உருவாக்குறதுக்கு எந்த நல்ல மெட்டலா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஸ்ட்ராங் சிக்மா அக்செப்டரா இருக்கணும் அந்த மெட்டல் வந்து. சரிங்களா? அதே வேளையில வீக் பேக் டொனேஷன் இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய மெட்டலா இருக்கணும். ஸோ அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் மற்றும் ரோடியம் காம்ப்ளெக்ஸை சொல்லலாம். ஸோ இந்த இரண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பின் அல்லது கார்பினாய்டு உருவாகுவதற்காக நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது டயசோ காம்பவுண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த மெட்டல் கார்பினாய்டோட ப்ரீகர்சர் வந்து பாத்தீங்கன்னா டயசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்க 2 எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஸோ இந்த 2 எடுத்துக்காட்டுகளை பாருங்க. ஸோ இந்த டயசோ காம்பவுண்ட்ல எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருக்கு, அதே வேளையில எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கக்கூடிய டயசோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் ஆர் டொனேட்டிங் குரூப்பை பொறுத்து இதனோட ரியாக்டிவிட்டி வந்து மாறும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்து இந்த டயசோ காம்பவுண்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டயசோ காம்பவுண்ட்ஸ் தான் மெட்டல் சால்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகுறப்ப உங்களுக்கு மெட்டல் கார்பின் ஸ்பீசிஸை நமக்கு கொடுக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்தாச்சு, பேசிக் வந்து பார்த்தாச்சு. கார்பின்னா என்ன, மெட்டல் கார்பின்னா என்ன, அதோட ரியாக்டிவிட்டி என்ன, அதை எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது எல்லாமே பார்த்தாச்சு. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது அதனுடைய வினைகளை வந்து பார்க்க போறோம். இங்க நம்ம எதை சம்பந்தப்பட்ட வினைகளை பார்க்க போறோம், காப்பர் சம்பந்தப்பட்ட வினைகளை பார்க்க போறோம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. முதல் வினை வந்து சைக்ளோப்ரோபனேஷன் வந்து பார்க்க போறோம். டயசோ காம்பவுண்ட் வந்து ஒரு அல்கீன் கூட காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட் முன்னிலையில வினைப்படுத்தும் பொழுது நமக்கு சைக்ளோப்ரோபேன் கிடைக்குது. இந்த வினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஸ்டீரியோ ஸ்பெசிபிசிட்டி எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்ம எந்த அல்கீன் பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து அமையும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா இங்க சிஸ் அல்கீன் பயன்படுத்தி இருக்கோம், அதனால நமக்கு ப்ராடக்ட் வந்து பாருங்க இந்த R2 R3 வந்து சிஸ் ஃபேஷன்ல அமைஞ்சிருக்கு. இதே இது நம்ம டிரான்ஸ் அல்கீன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த R2 R3 வந்து நமக்கு டிரான்ஸ் ஃபேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா?
சரி, இதனோட மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த கார்பீன் மெட்டல் கார்பீன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் நடக்கும். ஸோ இங்க வந்து அசிட்டைல் அசிட்டோனேட் நான் முன்னாடியே சொன்னேன், காப்பர் வந்து 2+ ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வினையோட முடிவுல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஒன்னா மாறும். இந்த காப்பர் ஒன் தான் கேட்டலைட்டிக்கலி ஆக்டிவ் ஸ்பீசிஸா இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம லிகாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட் மட்டும் கிடையாதுங்க. காப்பர் சல்ஃபேட், காப்பர் குளோரைட், காப்பர் ட்ரிப்ளேட் போன்ற பலவிதமான காப்பர் சால்ட்டுகளை நம்ம இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஆனா நம்ம இங்க பார்க்க போறது காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட்டை பற்றி மட்டும்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ முதல்ல காப்பர் வந்து, அதாவது காப்பர் சால்ட் வந்து டைசோ காம்பவுண்ட் கூட இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது ஒரு நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடுது. வெளியே போய் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ், அதாவது மெட்டல் கார்பன் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குது. இதோட ரெசனன்ஸ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து அன்சேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து காப்பர் சென்டருக்கு போயிருச்சு. அதனால இங்க வந்து பாசிட்டிவ் ஆயிருது. இதே இது காப்பருக்கு மேல வந்து நெகட்டிவ் ஆயிருது. ஸோ நமக்கு பேக் பாயிண்டிங் போறப்ப என்னவாகும், இது வந்து டபுள் பாண்ட் மாதிரி மாறும். சரிங்களா? இதைத்தான் நம்ம மெட்டல் கார்பின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெட்டல் கார்பின் உருவான பிறகு இது அல்கீன் கூட வினைபுரியுது. எப்படின்னு பாருங்க. இப்ப ஸோ இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த சென்டரை வந்து தாக்குது. ஏன் அப்படின்னா இங்க வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு. அதே வேளையில இந்த எலக்ட்ரான்கள் வந்து இந்த பொசிஷனை வந்து தாக்குது. ஸோ இதனோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4 மெம்பர் ரிங் வந்து உருவாகலாம். ஸோ இதற்கு முன்னாடி நான் சொல்ல மறந்தது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிசத்தை வந்து, அதாவது சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகிற மெக்கானிசத்தை வந்து இரு வகையில விளக்கலாம். ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த வகை, அதாவது 4 மெம்பர் ரிங் உருவாகிறது. அதை தொடர்ந்து என்ன நடக்கும், 4 மெம்பர் ரிங் வந்து கொலாப்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த மெட்டலை வெளித்தள்ளி உங்களுக்கு சைக்ளோப்ரோபேன் வந்து உருவாகிறது. சரிங்களா? இது ஒரு வகையான மெக்கானிசம். அதே வேளையில இன்னொரு வகையான மெக்கானிசம் எப்படி அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த இடத்த தாக்குது. இதனோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைபோலார் ஸ்பீசிஸ் வந்து உருவாகுது. இந்த பைபோலார் ஸ்பீசிஸ்ல இருந்து உடனடியாக இந்த எலக்ட்ரான்கள் வந்து இந்த சென்டரை தாக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சைக்ளோப்ரோபேன் வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சைக்ளோப்ரோபேனேஷனை வந்து 2 வகையில மெக்கானிசம் மூலமா நம்ம ஈஸியா விளக்கலாம். இதற்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு ஸ்டைரின் வந்து டைசோ காம்பவுண்ட் கூட வினைபுரியுது. காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட் முன்னிலையில வினைபுரியும் பொழுது நமக்கு 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு மேஜர், இன்னொன்னு மைனர். ஸோ நான் முன்னையே சொன்னேன், அதாவது நமக்கு முந்தின சிலையில சொன்னேன், இந்த வினைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் வினை எதை பொறுத்து, அல்கீனோட ஜியாமெட்ரியை பொறுத்து. சரிங்களா? பட் இங்க வந்து பாருங்க அல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபினைல் குரூப் மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஸ்டியூயன்ட்டும் இல்லை. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த எஸ்டர் குழு. ஸோ இதை எப்படி ஈஸியா விளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது மூலமா, இந்த டிரான்சன் ஸ்டேட் மூலமா நம்ம விளக்கலாம். ஸோ இப்ப இங்க ஃபினைலுக்கு பதிலா நான் ஆர்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மை நோக்கி இருக்கு. அதே வேளையில எஸ்டர் வந்து பின்னோக்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டெரிக் கிளாஸ்ல இருந்து தவிர்க்கலாம். அதே வேளையில எஸ்டர் வந்து நீங்க முன்புறம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர் குழுவும் இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் குழுவும் என்ன ஆகும், ஹெவியா ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதன் காரணமாக இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் டிரான்சன் ஸ்டேட்டா இருக்கும். அதன் காரணமாக நமக்கு இந்த டிரான்ஸ்பேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மேஜராகவும் சிஸ்பேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மைனராகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இதுல வந்து பாருங்க, ஸோ இங்க அல்கீன் இருக்கு, இங்க டைசோ காம்பவுண்ட் இருக்கு, காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட் பயன்படுத்துறப்ப நமக்கு சைக்ளோப்ரோபேன் வந்து நமக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க, ஒரு ஆசிட் குளோரைடு இருக்கு, 2 டபுள் பாண்ட் வேற இந்த மாலிகுல்ல இருக்கு. ஸோ டைசோமீத்தேன் கூட ஆசிட் குளோரைடு பயன்படுத்துறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், டைசோ காம்பவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டைசோ காம்பவுண்ட் உடனடியாக காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட் கூட வினைபுரியுது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஃபேவர்டா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், ஸோ இங்க கார்பின் காப்பர் அஸ்டேட் போட்டீங்கன்னா இங்க காப்பர் கார்பின் உருவாயிருக்கும். இங்க இருந்து ஒரு பாண்ட் இங்க உருவாகும். அதே வேளையில இன்னொரு பாண்ட் வந்து இங்க இருந்து இங்க வந்திருக்கும். ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர் ரிங், ஒரு 3 மெம்பர் ரிங், ரெண்டு ஃபியூஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இதுல பாருங்க, இந்த டைசோ காம்பவுண்ட் இந்த அல்கீன் கூட காப்பர் அசிட்டைல் அஸ்டோனேட் மற்றும் ஒரு லூயிஸ் ஆசிட் முன்னிலையில வினைபுரிஞ்சு நமக்கு இந்த சைக்ளோப்ரோபேன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி டிரான்சன் ஸ்டேட் மூலமா நம்ம ஈஸியா விளக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இலைட் ஃபார்மேஷன் அண்ட் தேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
சரிங்களா? முதல்ல இலைடு எப்படி வந்து மெட்டல் கார்பின், அதாவது காப்பர் கார்பின்ல இருந்து தயாரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம கார்பீனை வந்து, அதாவது மெட்டல் கார்பீனை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இது வந்து காப்பர் கார்பீன். இதனோட ரெசனன்ஸ் ஃபார்மை நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கக்கூடியது, எடுத்துக்காட்டா நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர். இந்த ஹெட்ரோ ஆட்டம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. சரிங்களா? அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உடனடியாக இந்த பாசிட்டிவ் சென்டரை தாக்குது. அப்படி தாக்குச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு மெட்டலேட்டட் இலைடு அல்லது இலைடு வந்து கிடைக்கும். அதாவது இதில் வந்து மெட்டல் வந்து வெளியே போயிடுச்சு, வெளியே போய் ஒரு இலைடு ஃபார்ம் ஆகுது. இலைடுனா என்னது? ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அருகருகே இருந்தால் அதை நம்ம இலைடுன்னு சொல்லுவோம். இது மெட்டலேட்டட் இலைடு, இது ஒரு இலைடு. ஸோ இது ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் நமக்கு இருக்கும். சரிங்களா? இந்த இலைடுல வச்சு வரக்கூடிய வினைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து சைக்ளோப்ரோபனேசன். சைக்ளோப்ரோபனேசன் இலைடு மூலமாகவும் நடக்கலாம், அல்லது இலைடு இல்லாம ஜஸ்ட் நீங்க வந்து டைசோ காம்பவுண்ட் எடுத்து காப்பர் அசிட்டல் அசிட்டோனேட் ஒரு அல்கீன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்ளோப்ரோபனேசன் வந்து நடக்கும். ஸோ நம்ம இங்க இலைடு மூலமா உருவாகிறத பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த அல்கீன் இந்த டைசோ காம்பவுண்ட் கூட காப்பர் அசிட்டல் அசிட்டோனேட் மற்றும் டெட்ரா ஹைட்ரோதயபின் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூஸ்டு சைக்ளோப்ரோபேன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இந்த வினை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெட்ராஹைட்ரோதயபின் சல்ஃபர், இதுல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. இங்க பிங்கிற இடத்துல டெட்ராஹைட்ரோதயபினை இமேஜின் பண்ணிக்கோங்க. இது இங்க தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இலைடு ஃபார்ம் வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு இலைடு ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இது வந்து டயசோ காம்பவுண்ட் கூட வினைபுரியறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து தாக்குது. அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இந்த இடத்த தாக்கும் பொழுது ஸோ இந்த டெட்ராஹைட்ரோதயபின் கோர் வெளியே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்ளோப்ரோபனேசன் ஆன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு வந்து ஈபாக்சிடேஷனும் இந்த இலைட் ஃபார்மேஷன் மூலமா நம்ம ஈஸியாக கேரி அவுட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. ஸோ இதற்கு முன்னே நம்ம டைசோ காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம நேரடியாக எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஒரு வகை டைசோ காம்பவுண்டை தயாரித்தலுக்கு, அதாவது ஹைட்ரசோன் டெரிவேட்டிவை, டொசைல் ஹைட்ரசோன் டெரிவேட்டிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பேஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக டைசோ காம்பவுண்ட் உருவாகுது. இந்த டைசோ காம்பவுண்ட் காப்பர் அசிட்டல் அசிட்டோனேட் மற்றும் டெட்ராஹைட்ரோதயபின் முன்னிலையில பென்சால்டிகைடு கூட வினைபுரியுது. இது வந்து 4-குளோரோ பென்சால்டிகைடு. ஸோ பென்சால்டிகைடு கூட வினைபுரியறப்ப உங்களுக்கு என்ன நடக்குது? ஈபாக்சைடு வந்து உருவாகுது. இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ முதல்ல வந்து இந்த ஸ்பீசிஸ் காப்பர் கூட வினைபுரியறப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு கார்பின் ஸ்பீசிஸ் உருவாகும். கார்பின் ஸ்பீசிஸ், அதாவது மெட்டல் கார்பின் ஸ்பீசிஸ் உருவாகும். அதை தொடர்ந்து டெட்ராஹைட்ரோதயபின் வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு இலைடு வந்து ஜெனரேட் ஆகும். அதன் வகையில உங்களுக்கு இந்த இலைடு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்க, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே தாக்குது, இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே தாக்குது. இதனோட முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈபாக்சைடு வந்து கிடைக்குது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். அடுத்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிரிடின் ரிங் ஃபார்மேஷன். சரிங்களா? உங்களுக்கு ஆல்டிகைடுக்கு பதிலாக ஒரு இமீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிரிடின் கிடைக்கும். ஸோ அதே போல தான், அதாவது ஒரு டைசோ காம்பவுண்ட் காப்பர் அசிட்டைல் அசிட்டோனேட் டெட்ராஹைட்ரோதயபின் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மிக்சரை பயன்படுத்துறப்போ உங்களுக்கு இந்த இலைடு வந்து இன்சிட்டிவ்ல ஜெனரேட் ஆகும். இந்த இலைடு வந்து நமக்கு இமீன் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அசிரிடின் ரிங் வந்து கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம 4+1 சைக்ளிசேஷன் வினைக்கும் இது வந்து உட்படுது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம் வந்து இருக்கு. இது டைசோ காம்பவுண்ட் மற்றும் காப்பர் அசிட்டல் அசிட்டேட் கூட வினைப்படும் பொழுது உங்களுக்கு இது கிடைக்குது. ஸோ இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பனைல் ஆக்சிஜன் இருக்குல்ல, அது வந்து இலைட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஏன்னா இங்க ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்படி இலைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி இலைட் வந்து உங்களுக்கு உருவாகும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பொசிஷனை தாக்குது, இந்த பை எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஆட்டத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 மெம்பர்டு ரிங் ஹெட்ரோசைக்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்து ரிங் எக்ஸ்பேன்ஷன். ஜஸ்ட் ஆக்சிஜன் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி இப்போ நைட்ரஜன் வந்து இன்வால்வ் ஆக போகுது. எப்படின்னு பாருங்க. ஸோ இங்க நைட்ரஜன் இருக்கு, இங்க காப்பர் அசிட்டல் அசிட்டோனேட் பயன்படுத்துறப்ப முதல்ல உங்களுக்கு காப்பர் கார்பின் இந்த இடத்துல உருவாகும். ஸோ இந்த ஹெட்ரோ ஆட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் லோன் பேர் வந்து இந்த இடத்துல இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இன்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இலைடு வந்து இன்ஸ்டிடியூட்ல கிடைக்கும். இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் அங்கே கொடுத்தனால நைட்ரஜன் பாசிட்டிவ் சென்டர் ஆயிடுது. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து
இந்த பொசிஷனை வந்து தாக்குது. அதனை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் வந்து நைட்ரஜனை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூஸ்டு பைசைக்ளிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராடக்டா வந்து கிடைக்குது. ஸோ அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ள போவோம். அல்கனைலேஷன் ரியாக்ஷனுக்கும் இந்த இலைட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க தயோகார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. இந்த தயோகார்பனைல் காம்பவுண்ட் ஒரு டைசோ காம்பவுண்ட் முன்னிலையில காப்பர் அஸ்டைல் அசினேட் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு அல்கின் கிடைக்குது. எப்படி நடந்திருக்கும் பாருங்க. ஸோ இந்த சல்ஃபர் வந்து காப்பர் கார்பின் கூட வினைபுரியறப்போ உங்களுக்கு இந்த இலைடு வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே தாக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்கள் உள்ள போறப்ப உங்களுக்கு தைரேன் வந்து கிடைக்குது. இந்த தைரேன் வந்து ஸ்டேபிள் கிடையாது. உடனடியாக என்ன நடக்குது, இந்த எலக்ட்ரான் இங்கே வந்து இந்த எலக்ட்ரான் சல்ஃபரை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு அல்கீன் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது இன்சர்ஷன் ரியாக்ஷன் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் சைக்ளோப்ரோபனேஷன் பார்த்தோம். அதை தொடர்ந்து இலைட் ஃபார்மேஷன்ல இலைட் ஃபார்மேஷன் வந்து எப்படி பல்வேறு வகையான வினைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம இன்சர்ஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் கார்பின் இருக்கு. ஸோ இங்க எக்ஸ் கட்ச் அப்படிங்கிறது கார்பன் ஹைட்ரஜன் பாண்டா இருக்கலாம், அல்லது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்டா இருக்கலாம், அல்லது நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டா இருக்கலாம். ஸோ இதற்கு இடையில வந்து நம்ம கார்பின் வந்து இன்சர்ட் ஆக போகுது. அதை தான் நம்ம இன்சர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ முதல்ல இன்ட்ராக்ஷன் இங்க இருந்து இங்க நடக்குது, அதே வேளையில இங்க இருந்து இங்க நடக்குது. அதே வேளையில இந்த எக்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து உடையுது. அப்படி உடைஞ்சு உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த கார்பின் வந்து இந்த பாண்டுக்கு இடையில வந்து இன்சர்ட் ஆகுது. இன்சர்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதைத்தான் நம்ம இன்சர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஹெச் இன்சர்ஷன் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த கார்பன் ஹைட்ரஜன் பாண்டுக்கு இடையில நம்ம கார்பின் போய் இன்சர்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுத்துக்காட்டா பாருங்க. ஒரு இண்டோல் ஒரு டைசோ காம்பவுண்ட் காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட்டோட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு சிஹெச் இன்சர்ஷன் நடக்குது. எங்க நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் இடைப்பட்ட பகுதியில இந்த மெட்டல் கார்பின், அதாவது காப்பர் கார்பின் ஸ்பீசிஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. அப்படி இன்சர்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அடுத்து OH இன்சர்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த டைசோ காம்பவுண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது அசிட்டிக் ஆசிட் காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட்டோட பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்சர்ட் ஆகுது. எப்படி பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இந்த காப்பர் கார்பின் ஸ்பீசிஸ் வந்து இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது NH இன்சர்ஷன் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. நம்ம இதே மாதிரியான எடுத்துக்காட்டு முன்னாடி பார்த்தோம். அதாவது ஒரு பேஸ் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இன்சிட்டுவா டைசோ காம்பவுண்ட் உருவாகும். அந்த டைசோ காம்பவுண்ட் காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட்டோட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், காப்பர் கார்பின் கிடைக்கும். அந்த காப்பர் கார்பின் கிடைச்ச பிறகு இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டுக்கு இடையில வந்து அந்த கார்பின் ஸ்பீசிஸ் இன்சர்ட் ஆகுது. அப்படி இன்சர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்ட்ராமாலிகுலர் இன்சர்ஷன் ரியாக்ஷனும் இந்த மாதிரி வினைகள்ல பாசிபிள். பாருங்க, இங்க இருக்கக்கூடிய NH பாண்டுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன் வந்து இன்சர்ட் ஆகுது. எப்படி இன்சர்ட் ஆகுது, கார்பின் ஃபார்ம் ஆகிற மூலமா, மெட்டல் கார்பின் ஃபார்ம் ஆகிற மூலமா அது இன்சர்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்மித் வினைலகஸ் உல்ஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க போறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட் முன்னிலையில நடக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைசோ காம்பவுண்ட் இருக்கு. காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட் மெத்தனால் பயன்படுத்தும் பொழுது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா, இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல காப்பர் அஸ்டைல் அஸ்டோனேட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும், உங்களுக்கு காப்பர் கார்பின் ஸ்பீசிஸ் வந்து உருவாகும். இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை வந்து நம்ம ரெசனன்ஸ் ஃபார்ம்ல இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்ப இந்த பை எலக்ட்ரான் வந்து இந்த பாசிட்டிவ் சென்டரை தாக்குது. அதே வேளையில என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகருது. இங்க நோக்கி நகரும் பொழுது இந்த எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு உடைஞ்சு இந்த எலக்ட்ரான்கள் இங்க நோக்கி நகருது. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது, இன்சிட்டுவா ஒரு கீட்டீன் வந்து உருவாகுது. சரிங்களா, கீட்டின் உருவான பிறகு என்ன நடக்கும், இங்க மெத்தனால் இருக்கு. மெத்தனால் உடனடியாக இந்த சென்ட்ரல் கார்பனை வந்து தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அது உடனடியாக என்ன பண்ணும், இந்த H+ இங்க இருந்து H+ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீஅரேஞ்ச் எஸ்டர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா, ஸோ இந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காப்பர் அசிட்டைல் அஸ்டோனேட்டோட தயாரித்தல் பண்புகள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகளை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அந்த பயன்பாடுகள்ல நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கார்பின் மெட்டல் கார்பின், அதாவது காப்பர் கார்பின் பேஸ்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம்.
ஏன் இந்த காப்பர் கார்பின் பேஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட எம்எஸ்சி சிலபஸ்ல காப்பர் கார்பின் பேஸ்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மற்ற கப்ளிங் மற்றும் லூயிஸ் ஆசிட் பேஸ்ட் ரியாக்ஷன்களை நம்ம பார்க்க தேவையில்லை. நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.